हाय फ्रेंड्स इनकी வந்து நம்ம கடலையில ஒரு கேக் தாங்க செய்ய போறோம். கடலை வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்து இத வந்து வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கட்டும். நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து செஞ்சோம்னா நல்ல டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நல்ல சூட்டோட ஒரு கப்பை வச்சு நம்ம வந்து தேய்க்கும்போது நல்லா அந்த தோல் எல்லாமே எடுபட்டுருங்க. கடலை நல்லா சத்தானதும் கூடங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதில் வந்து நம்ம 3 வெள்ளைக்கட்டி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப் அளவுக்கு 3 வெள்ளைக்கட்டி வந்து எடுத்தேன்னா நல்லா இனிப்பாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பாவு மாதிரி காய்ச்சிக்கணுங்க. கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா பாவு பதத்துக்கு நல்லா கிண்டிக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா வாசத்துக்காக இது வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பாவு வந்து கிண்டிக்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பாகு வரட்டும். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வந்துடட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வந்துடட்டும். இது வந்து ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாவு இந்த கடலை வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கதை வந்து சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா கிண்டிட்டு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வரட்டும். ஒரு தனியாக பிளேட்டில் வந்து நம்ம எண்ணெயை மேலே தடவிட்டு அதை வந்து இதை வந்து நம்ம கிண்டினதை எடுத்து அதில் வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு நல்லா தடவி விட்டுறலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு கேக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம தடவிட்டு இதில் வந்து நம்ம கத்தியை வச்சு நல்லா கோடு போட்டு நல்லா கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு நல்லா வச்சிட்டோம்னா 1 மாதத்துக்கு கூட கெடாதுங்க. நல்ல சுவையாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த கேக்கு. இது வந்து நம்ம சூடு ஆறுறதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் கடலையோடு சாப்பிடும்போது அது வந்து மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு